தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஓம் ஸ்ரீநாதாதிகுருத்ரயம் கணபதிம் பீடத்ரயம் பைரவம் சித்தோகம் வடுகத்ரயம் வதயுகம் தூதைக்ரமம் மண்டலம் வீராண்யச்ச சதுஷ்டகஷ்டிநவகம் வீராவலி பஞ்சகம் ஸ்ரீமன்மாலினி மந்திரராஜகிதம் வந்தே குரோர்மண்டலம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தயே நமः. சாந்தம் தாந்தம் தபோனிஷ்டம் சாந்தானந்தகுரோத்வகம் பஜாமி யமினாம் ஸ்ரேஷ்டம் அவதூதம் மகர்நிசம் சர்வதேவகிருதாவாசம் சர்வலோகநமஸ்கிருதம் கிருபாவதாரம் லோகேஷ்யாः அவதூதம் உபாஸ்மஹே. உத்யத்தினத்திந்து கிரீடாம் துங்ககுஜாம் நயனத்ரயயுக்தாம் ஸ்மேரமுகீம் வரதாம் அங்குசபாசா பீஜகராம் பிரபஜே புவனேசீம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. ஓம் ஸ்ரீ சாரதா நவராத்திரி புண்ணிய காலத்திலே இன்றைய தினம் மகிஷாசுர என்கின்ற அசுரனை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அழகு, அன்பு, ஆற்றல், அருள், அறிவு ஆகியவற்றை பெண் வடிவமாக கருதுவது நமது மரபு. கல்லையும் பெண்ணுருவாக்கி வழிபடுவது நமது கலாச்சாரம். இவை இப்படி இருக்க, பெண் என்றால் பலவீனம் என்று நினைத்து சுய அழிவை தேடிக்கொண்ட மகிஷாசுரனின் கதைதான் நவராத்திரி விழாவின் தொடக்கம். மகிஷாசுரன் என்ற அசுரனுக்கு தேவர்களை அடிமைப்படுத்தும் விபரீத ஆசை ஏற்பட்டது. படைக்கும் கடவுளான பிரம்மாவை நோக்கி கடுந்தவம் செய்தான் மகிஷன். பிரம்மன் மனம் நெகிழ்ந்து அருள் பாலிக்க அசுரன் முன் தோன்றினார். சாகாவரம் வேண்டும் என்று அசுரன் கேட்டதும் படைக்கும் தொழிலில் அது சாத்தியமல்ல, பிறப்பவன் இறப்பதும் இறப்பவன் பிறப்பதும் தான் காலச்சக்கரத்தின் சுழற்சி. கேட்கும் வரத்தை மாற்றிக்கொள் என்று பிரம்மா கூற அறிவிலி அசுரன் கர்வத்தால் தீர யோசிக்க மறந்தான். தேவர்களை வென்றுவிட்டால் எல்லோரும் தனக்கு அடிமையாகி விடுவார்கள் என்ற மமதையில் தனது சாவு ஒரு பெண்ணால் தான் ஏற்பட வேண்டும் என்று வேண்டினான். பெண் என்றால் பலவீனத்தின் சின்னம் என நினைத்த மகிஷன் சக்தியின் மகிமையை அறியவில்லை. வரம் கிடைத்தவுடன் மகிஷனின் அட்டகாசமும் மூவுலகிலும் இடியென முழங்கியது. அராஜகம் தலை தூக்கியது. தர்மம் அழிந்தது. மக்கள் அவலநிலைக்கு ஆளாகி துன்புற்றனர். ஈசனை வேண்டினர். தனது நெற்றிக் கண்ணை திறந்து அதிலிருந்து வெளிப்பட்ட நெருப்புப் பொறியிலிருந்து சர்வசக்தியாம் துர்க்கையை தோற்றுவித்தார் பரமேஸ்வரன். சிம்ம வாகனத்தில் 1000 ஆயுதங்களை ஏந்திய சாமுண்டியாக புறப்பட்டாள் ஆதிசக்தி. 9 நாட்கள் அசுரனுடன் போரிட்டு 10ஆம் நாளில் எருமை வடிவிலிருந்த மகிஷனை துவம்சம் செய்தாள் பராசக்தி. அதர்மம் அழிந்ததை கண்ட தேவர்கள் தேவிக்கு மலர் மாறி பொழிந்தனர். எல்லோருடைய பயங்களையும் போக்கி அபயம் தந்து அசுரர்களை அழித்து ஜெயத்தையும் அடைந்த அம்பிகை அவதரித்த இந்த நவராத்திரி ஆரம்ப நாளில்தான் சக்தியாக தோன்றிய அம்பாள் அசுரர்களை அழித்துவிட்டு சிவனுடன் ஐக்கியமாகி சிவசக்தி ஸ்வரூபிணியாக காட்சியளித்தது விஜயதசமி அன்றுதான். எனவே இந்த நவராத்திரி தேவி மகாத்மியத்தில் கூறப்பட்டது போல் நாம் 9 நாட்கள் கொண்டாடி அன்னையினுடைய அருளை பெறுவோம். நவராத்திரியின் 3ஆம் நாள் வாராகி. 4 வயது சிறுமியை அன்றைய தினம் நாம் வாராகியாக பூஜித்து அன்றைய தினம் மலர்களாலான கோலத்தை போடுவதன் மூலமும் செண்பகப் பொட்டு குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். கோதுமை, சர்க்கரை பொங்கல், காராமணி சுண்டல் போன்றவற்றை படைப்பதன் மூலம் அன்னை திருப்தி அடைகிறாள். பாட வேண்டிய ராகமோ காம்போதி. அன்றைய தினம் நாம் இந்த காம்போதி ராகத்திலே அன்னையை பாடுவதன் மூலம் நமக்கு தனதானியங்கள் பெருகும், வாழ்வு சிறப்பாக அமையும். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.